ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தாங்க. நான் வந்து எப்படி மீன் குழம்பு வைப்பேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் தான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போயுமே வந்து இது வாங்கிட்டு வருவாங்க. குழம்பு வைக்கணுன்னாலே இது வாங்கிட்டு வருவாங்க. இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. நடுவில் ஒரு லேயர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்கும். குழந்தைங்களாம் வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, வெந்தயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் பச்சையாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வணக்கியுமே ஆட் பண்ணலாம். நான் வந்து வணக்கி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வந்து புளி இதுக்கு அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மெயினாக இதுக்கு வந்து பூண்டு ஆட் பண்ணணும். நான் சொல்ல மறந்துட்டேன். பூண்டுமே சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சுருக்கோம். ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து தலைப்பகுதி, அப்புறம் வந்து வால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி சாப்பிட்றதுக்காக நடுவில் இருக்க அந்த உடம்பு பகுதியில் வந்து ஒரு 2 துண்டு போட்டு நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலாம் தூவி நல்லா கிண்டக்கூடாது. ஒரு 2 டைம் மட்டும் தான் கிண்டி விடணும். ஏன்னா மீன்லாம் உடஞ்சி இதாயிரும். நல்லா வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மத்தியானம் சாப்பிடலாம். மீன் குழம்பு வச்சாலே நம்ம காலையிலே வச்சிடணும். அப்போ தான் மதியமும் நைட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மலாக எப்பயும் போல் தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபிஷ் குழம்பு இப்படி தான். இது எப்படி இருக்குன்னு